ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் காராமணி பொரியல், அதாவது லாங் பீன்ஸ்னு சொல்லுவோம். நார்மல் பீன்ஸ் மாதிரி தான் நீளமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நீளமாக இருக்கும். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் காரத்துக்கு இதில் எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும்தான். உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கேற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அது வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த மசாலா ரெடி பண்ணுறேன். என்னென்னா, வேர்க்கடலை, ஒரு துண்டு தேங்காய், சீரகம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, இதை நான் அரைச்சி வச்சுக்கிறேன். அதாவது மையம் அரைக்காதீங்க, துருன்னு நல்லா தேங்காய் எப்படி நம்ம தூவும் அந்த மாதிரி அரைச்சா போதும். அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லாங் பீன்ஸ் எடுத்து உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து பரட்டி விட்டுட்டு இதில் மஞ்சத்தூள் மட்டும்தான் நான் போடுறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி போட்டிங்கன்னா அது சீக்கிரம் குக் ஆகும். ஒரு மூடியை வச்சு வேக விட்டுறேன் ஒரு 5 மினிட்ஸு. அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பரட்டி விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நல்லா குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதாவது ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. நார்மலாகவே நம்ம வேர்க்கடலை அரைக்கும் போது அது எண்ணெய் இருக்கிறதுனால டக்குன்னு அந்த எண்ணெய் பதம் எதுவும் வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் துருன்னு அரைச்சிக்கோங்க. லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அது மேலே தூவி நல்லா பரட்டி விட்டுட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான லாங் பீன்ஸ் பொரியல் ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது. மெயினே இந்த நம்ம மேலே போடுறோம்ல அந்த மசாலா, அதுதான் அந்த வேர்க்கடலை தான். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.